பிகினராக இருந்தீங்கன்னா 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம். சரியா? ஏற்கனவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா 2.5லேருந்து 3 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சம்மை வந்து உங்களால் செய்ய முடியணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கான்செப்ட்லாம் கற்றுக்கோங்க, லாஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு பசில் பார்க்கலாம். 7 boxes were kept one above the other from top to bottom. சரிங்களா? only 2 boxes are kept between B and U. மொத்தம் 7 பேரை பற்றி பேசுகிறாங்க. only 2 boxes are kept between B and U. Bக்கும் Uக்கும் நடுவில் 2 பாக்ஸ். யார் முன்னாடி யார் பின்னாடின்னு சொல்லலை. சரி, அதனால் க்ளூவை இப்படி எழுதிக்கிறோம். இந்த மாதிரி 2 ஆரோ போட்டுக்கிறோம். V is kept just above S அப்படின்னா எஸ்ஸுக்கு உடனே முன்னாடி வி, உடனே முன்னாடி அப்படின்னா கமா போட்டு வச்சுக்கிறோம். இது நமக்கு டைரக்ட் க்ளூ. சரியா? டைரக்ட் க்ளூவெல்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒன்லி 3 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் எஸ் அண்டு டி. சரியா? எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவில் 3 பாக்ஸ் தான் இருக்குது. யார் வேணால் முன்னாடி இருக்கலாம், யார் வேணால் பின்னாடி இருக்கலாம். மோர் தென் 3 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிலோ டி. டீக்கு கீழே 3க்கும் அதிகமான பாக்ஸஸ் வந்து வச்சுருக்காங்களாம். சரிங்களா? நெக்ஸ்ட், யூ இஸ் கெப்ட் அபவ் டி. டீக்கு எங்கேயோ முன்னாடி யூ இருக்கான். உடனே முன்னாடின்னு சொல்லி எடுத்துக்கிற கூடாது. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட், எல் இஸ் கெப்ட் அபவ் பி அண்ட் பிலோ ஏ. சரியா? இப்போ எல்லு அபவ் பி, பிக்கு முன்னாடி இருக்கான், ஆனால் ஏக்கு பின்னாடி இருக்கான். இதையும் ஏக்கு அப்புறம் எல்லு, எல்லுக்கு அப்புறம் பி, இப்படியாகவும் இருக்கலாம். நடுவுலையும் ஆட்கள் இருக்கலாம். சரிங்களா? இப்படி உடனே வருவான்னு சொல்லி எடுத்துக்கிற கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம சம்மு செய்கிறோம். மொத்தம் 7 பாக்ஸ் இருக்குது. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 இப்படி நம்பர் எழுதிட்டு கோடு போட்டுக்கோங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு பாக்ஸை நம்ம வந்து வைக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்மகிட்ட கொடுத்த க்ளூ. எப்பயுமே எந்த க்ளூவை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, யாரை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்களோ அந்த க்ளூவை தான் சூஸ் பண்ணணும். இங்கே டீயை பற்றி பேசியிருக்காங்க, இங்கே டீயை பற்றி பேசியிருக்காங்க, இங்கே டீயை பற்றி பேசியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அதிகமாக பேசப்பட்ட ஆள் யார்? டீ. நெக்ஸ்ட்டு அதிகமாக பேசப்பட்ட ஆள் யார்? இங்கேயும் யூவை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அதிகமாக பேசின ஆளை பார்க்குறோம். 2வது விஷயம், அப்படி அதிகமாக பேசின ஆளை நம்ம மெர்ஜ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். டீயை வச்சு எனக்கு 3 இருக்குது, இந்த 3ஐயும் மெர்ஜ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஓகேவா? இதுதான் பசில் செய்கிறதுக்கான இது. இப்போ நம்ம எந்த க்ளூவை சூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போமா? இப்போ நான் சூஸ் பண்ண க்ளூ யார் அப்படின்னா இந்த 2. ஏன் அப்படின்னா எனக்கு இங்கே 2 பாசிபிலிட்டி வருமா? இங்கேயே எஸ்ஸை பற்றி பேசியிருக்காங்க, இங்கே எஸ்ஸை பற்றி பேசியிருக்காங்க. எஸ்ஸு டீக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை டீக்கு பின்னாடி இருக்கலாம். அப்போ இந்த க்ளூவை நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு 3 பேர் பின்னாடி டீ போடுறேன். இதை மெர்ஜ் பண்ணால் எஸ்ஸுக்கு உடனே முன்னாடி வி. நெக்ஸ்ட்டு எஸ்ஸுக்கு 3 பேர் முன்னாடி டீ போடுறேன். எஸ்ஸுக்கு உடனே முன்னாடி வி. எனக்கு இந்த இது கிடச்சிருச்சு, இந்த இது கிடச்சிருச்சா? இப்போ டீயோட க்ளூவை பாருங்கள். டீக்கு பின்னாடி 3க்கும் அதிகமான ஆள் இருக்காங்களாம். 3 பேர் கிடையாது, 3க்கும் அதிகம். 4 5 6 அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த 2ல் எந்த பாசிபிலிட்டி வரும்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6. சரி, எனக்கு மொத்தமே 7 பேர் தான். இப்போ எனக்கு என்னவா இருக்க முடியும்? இங்கிட்டு ஒருத்தர் இருக்க முடியும், இல்லாட்டினா இங்கிட்டு ஒருத்தர் இருக்க முடியும். ஆனால் டீக்கு எனக்கு பின்னாடி 3க்கும் அதிகமான ஆள் வருவாங்க. அப்போ இந்த க்ளூ கிடையாது. இப்போ இந்த க்ளூ, டீக்கு பின்னாடி எத்தனை இருக்குது? 1 2 3 4 4 இருக்குது. அப்போ 3க்கு அதிகமாக. அப்போ இந்த க்ளூ வந்து நமக்கு வரும். நம்ம இந்த க்ளூவை முடிச்சிட்டோம், இந்த க்ளூவை முடிச்சிட்டோம், இந்த க்ளூவை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்க க்ளூ பார்ப்போம். நம்மகிட்ட இன்னும் இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. ஓகேவா? இங்கே என்னங்க எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5. அப்போ எனக்கு என்னவா இருக்க போகுது? மொத்தமே 7 பேர் தான். மொத்தமே 7 பேர் தான். அப்போ என்னோட பாசிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, எடுத்த உடனே இங்கிட்டு 2 பேர் இருந்துடலாம். இது ஒரு பாசிபிலிட்டி இல்லையா? இங்கிட்டு 2 பேர் இருந்துடலாம். இது ஒரு பாசிபிலிட்டி இல்லையா? இது ஒரு பாசிபிலிட்டி. புரியுதா?
மொத்தம் 5. ஒன்று முன்னாடி 2 பேர் இருந்தால் எனக்கு இந்த 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 இது முடிஞ்சு போயிடும். இல்லை பின்னாடி 2 பேர் இருந்தால் இது முடிஞ்சிடும். இல்லை இங்கிட்டு ஒன்று இருந்தால் இது முடிஞ்சிடும். இப்போ இதில் எதை ஆட் பண்ணாலும் எனக்கு 7 தான் வரும். 7 பேர் வந்துருச்சா? இப்போ இந்த க்ளூவை வைக்கலாம். சரிங்களா? டீக்கு முன்னாடி யூ. டீக்கு முன்னாடி நான் யூ போட்டேன். இங்கே டீக்கு முன்னாடி யூ போட முடியுமா? டீக்கு முன்னாடி ஆளே இல்லை. அப்போ இந்த பாசிபிலிட்டி வராது. இப்போ டீக்கு முன்னாடி யூ எத்தனை இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது. சரிங்களா? இப்போ பிக்கும் யூக்கும் நடுவில் 2 பேர்னு சொல்லிட்டாங்களா? நான் ஃபஸ்ட்டு இங்கே வச்சு பார்க்குறேன். 1 2 இங்கே நான் பி போட்டேன் அப்படின்னா பிக்கு முன்னாடி எல்லுக்கு முன்னாடி ஏ, எனக்கு மொத்தமே ஒரு இடம் தான் வருது. அப்போ இந்த க்ளூவும் கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ இந்த க்ளூவில் 2 இருக்குன்னு சொன்னேன்ல. ஃபஸ்ட்டு நான் இங்கே பி போட்டுட்டு இங்கே யூவை பற்றி தானே போட போகிறோம். டீக்கு முன்னாடி யூ தானே, இப்படியே எடுக்கிறேன். இங்கே நான் யூ போட்டேன் அப்படின்னா யூவிலேருந்து 2 பேர் விட்டு பி போடணும். 1 2. இப்போ நான் இங்கே பி வந்துடுவான். பிக்கு முன்னாடி எல்லுக்கு முன்னாடி ஏ போடலாமா? இப்போ எனக்கு இது ஃபில் ஆயிடுச்சா? இல்லை, இதெல்லாம் நம்மகிட்ட ஏற்கனவே இருந்தவங்க. இப்போ நான் யூவை இங்கே போடுறேன். இங்கே யூ போட்டு 2 பேரை விட்டு இங்கே நான் பி போட்டேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி என்ன போடணும்? பிக்கு முன்னாடி 2 பேரை ஃபில் பண்ணணும். ஏன்னு 2 பேரை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு ஒரு இடம் தான் இருக்குது. அப்போ என்னோடய ஆன்சர் என்னது? SVBLTUA. சரியா? இப்போ இந்த பசிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, க்ளூவை ப்ராப்பராக எடுத்து எழுதணும். எழுதிட்டு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது யார் அதிகமாக பேசப்படுறா. நெக்ஸ்ட்டு அந்த அதிகமாக பேசப்பட்ட ஆளை என்னால் மெர்ஜ் பண்ண முடியுமா? நெக்ஸ்ட்டு அப்படி மெர்ஜ் பண்ணாலும் எனக்கு எத்தனை பாசிபிலிட்டி வருது? ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுக்கு 3 பாசிபிலிட்டி 4 பாசிபிலிட்டி எடுக்கக்கூடாது. இப்போ நான் டீயை மெர்ஜ் பண்ணாலும் எனக்கு நிறையா பாசிபிலிட்டி வந்துச்சு. அடுத்து யாரை பற்றி பேசியிருந்தாங்க? யூவை பற்றி அதிகமாக பேசியிருந்தாங்க. ஏன்னா யூவை இதையும் என்னால் மெர்ஜ் பண்ண முடியல. அடுத்து யாரை பற்றி பேசினாங்க? எஸ்ஸை பற்றி பேசினாங்க. அதனால் எனக்கு இதையும் மெர்ஜ் பண்ண முடிஞ்சு 2 பாசிபிலிட்டி வந்துச்சு. ஓகேவா? இதுதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். சரி, நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம்.